நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரி படங்கள்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? உங்களோட ட்ரீம் ரோல் ஒரு 10 உதயநிதி ஸ்டாலினை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு பஞ்ச் டைலாக் பேசி தசாவதாரம் மாதிரி. ஓகே, தசாவதாரம் மாதிரி. சத்தியமாக அது மாதிரிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது. அது மாதிரிலாம் என்னால் பண்ணவும் முடியாது. எனக்கு வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் வந்து ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறது, எப்படிங்க சந்தானம் உங்களுக்கும் இப்படி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, உங்கள் படத்தில் மட்டும் அவர் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு போய் 10 கெட்டப்லாம் போட்டுட்ருக்கணும்? நமக்கு இதுவே கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு தகுந்த ஸ்கிரிப்ட் தான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸ் கூட சந்தானம். ஒரு 10 படத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ பஞ்ச் அது இல்லை, அது கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். மாஸ் ஹீரோ பஞ்ச் டைலாக்ஸ் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஓகே, கண்டிப்பாக. ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக? இல்லை, அது 10 படத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சொல்ல முடியாது இல்லை. அதனால நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ இருக்கிற மென்டாலிட்டிக்கு நான் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து கம்பேக் அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாயிட்டீங்க அப்படின்னு தமிழ்நாடே சொல்லுது. எப்படி இந்த அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஊரில் சுற்றுற பெண்களும் இன்னும் கொஞ்சம் அழகாயிருப்பாங்க. வெறும் வாட்டர் மெலன் தான் சாப்பிடுவாங்க 3 வேளை. ஒன்லி வாட்டர் மெலனா? காலையில் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். இந்த சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன ஆகுது? உடம்பு என்ன ஆகுது? எனர்ஜி, விட்டமின்ஸு அதெல்லாம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. சரி சொல்லுங்கள். நான் கூட டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 6 பேக்லாம் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். 6 பேக்ஸுக்குலாம் வாட்டர் மெலன் சரியா வருது. சரி, உடம்பு கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அந்த டயட் சொல்லுங்களேன், என்னெல்லாம் பண்ணணும்? எதுவுமே இல்லைங்க. நீங்க ஃபாலோ பண்ற சீக்ரெட் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் எனக்கு வாட்டர்மெலன் பிடிக்கும். இட்ஸ் வெரி லோ இன் கேலரி. ஸோ அதனால 3 வேளை அது சாப்பிடல. அவர் சும்மா சொல்றாரு. ஓகே, காலையில மட்டும் அது சாப்பிடுவோம். காலையில வாட்டர் மெலன், மதியானம் மஸ்க் மெலன், நைட்டு மத்தியானம் ஏதோ சப்பாத்தி அந்த மாதிரி ஏதோ சாப்பிடுவேன். ஓகே, இட் டிபெண்ட்ஸ். அது அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். இது டயட்டை நான் எழுதி கொடுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா எழுதி கொடுக்குறேன். சரி ஓகே. கட் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக இதை பற்றி பேசுவோம். உதய் சாருக்கு வந்து எது சூப்பராக வருது அப்படின்னு சொல்லுவீங்க? ரொமான்ஸ், காமெடி, ஃபைட், ஆக்ஷன்? ஃபைட் இதுவரை ஒரு சரி ஓகே. ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன், டான்ஸ். ஆக்ஷன் தான் ஃபைட்டு. இல்லைங்க, கோவமா பேசுறது கூட ஃபைட்டுன்றது வேறங்க. கோவமா பேசுறது கூட ஆக்ஷன் தானேங்க. ரொமான்ஸ், காமெடி. ஓகே. இவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா வருது அப்படின்னு சொல்லுவீங்க? அவங்களுக்கு எல்லாமே நல்லா வருது. ஆக்ஷன் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஓகே. பட் ஆமாம், இப்போ பில்லாலெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன். ஆமாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோயினை வந்து ஆக்ஷன் பண்ணி பார்த்தது இல்லையா? இல்லை, ஃபைட் பண்ணி பார்த்ததில்ல. ஆக்சுவலாக அவங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன், வந்து எப்படி ஒரு போலீஸ் கதை பண்ணுங்க, வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சீரியஸாக நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே. அந்த வில்லனா நானே நடிக்கிறேன். ஏன் சார் ஹீரோவாகவே நடிக்கலாமே சார்? இல்லை, அவங்க தான் ஹீரோ. வைஜெயந்தி ஐபிஎஸ்னா லேடி. ஓகே ஓகே. அவங்க என்ன நடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ நயன்தாரா வந்து ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? எனக்கு போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ண பிடிக்காது. பிடிக்காதா? ஏங்க? என்னவோ எனக்கு பிடிக்காது. பார்த்தீங்களா, அதனால தான் அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஓ, இப்படி தான். சரி, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் மேம். சார் கிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம், இல்லை திட்டணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உதய் சார் கிட்ட? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு குட்டி குட்டி விஷயம் சொல்லி ஆகணும், ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். அப்படி சீரியஸாகவே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? இஸ் வெரி வெரி பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அப்போ பிடிச்ச விஷயம் ஒரு 10 சொல்லுங்க. சரி, பிடிச்ச விஷயம் ஒரு 10 சொல்லுங்க. சூப்பர். நான் இதுக்கு முன்னாடி தானே சொன்னேன் நிறைய. ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னெல்லாம் சொன்னீங்க சொல்லுங்க. ஏங்க இது என்ன டெஸ்டா நடக்குது? பிடிக்காத விஷயம் ஒன்றுமே இல்லையா? எதுவுமே இல்லை. அப்படிதான் இருந்ததுன்னா நான் சொல்லியிருப்பேன் டெஃபினட்டா. நீங்க சொல்லுங்க சார். நயன்தாரா ஆமா மேம் கிட்ட பிடிக்காத ஏதாவது ஒரு குட்டி விஷயம், இல்லைன்னா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். டக்குன்னு கோவம் வரும். டக்குன்னு கோவம் வருமா? என்ன பண்ணுவாங்க கோவம் வந்ததுன்னா? கோவம் அப்படியே முறப்பாங்க. ஓகே. என்கிட்ட அவங்க அவ்வளோ காட்டினது கிடையாது. என் மேலே வர கோவத்தை நிறைய பேர்ட்ட காட்டியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பாட்டில் எப்படி காட்டியிருக்காங்க? என்ன பண்ணுவாங்க? அவங்க அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க, பயங்கரமாக திட்டுவாங்க அவங்க. ஓகே. ஃபோன் அப்போ தூக்கி போட்டு உடச்சிடுவாங்க. அது அவங்க ஃபோனை தான் இருக்கும். பட் ஆனால் சொல்லுவேன், ஏங்க டென்ஷனாக வரீங்க, என்னங்க ஜாலியாக காமெடி படம் தானே எடுத்துகிட்டு இருக்கோம், எனக்கு வேலை நடக்கலைன்னா கோவம் வரும் அப்படின்னு பயங்கரம். அது அப்போ அதை வச்சா நான் சொன்னேன், நீங்கள் போலீஸாக நடிக்கலாம், உங்களுக்கு செமையாக செட் ஆகும். ஆகும். ஒரு அப்பாவி பிள்ளைய மிரட்டி வச்சிருக்கீங்களே. அவர்கிட்ட நான் கோவப்பட்டதே கிடையாது. ஏங்க என் மேலே வர கோவத்தை உங்க மேலே இருக்கிற கோவம் உங்க மேலே காட்டுவேன். ஆகும். நீங்கள் அசிஸ்டன்ஸ் திட்டும் போதெல்லாம் நம்மள தான் திட்டுறாங்க போல தலையை சொல்லி. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள திட்டுவேன். அவர் மேலே கோவம் வந்ததே கிடையாது.
இப்போ சந்தானம் கூட வந்து ஒரு படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர், சந்தானம் வந்து நடிக்கக்கூடாதுப்பா, நீ மட்டும் தான் தனியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, கதை கேட்டுட்டு யார் டைரக்டருங்கிறத பொறுத்து தான். ஓகே. பெரிய டைரக்டர் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓகே. இப்போ எங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு கிசு நயன்தாரா மேம் பற்றி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அதை பிரபலப்படுத்தி ப்ரோமோலெலாம் க்ளோஸ் பண்ணி. ஏங்க இப்போ வர்ற கிசெல்லாம் உங்களுக்கெல்லாம் பத்தாதா? இல்லைங்க, எவ்வளோ வந்தாலும் அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்குறோம்ல. ஓ, எதிர்பார்க்குறீங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலி திங்கிங் அவங்க எப்படியும் 2 இயர்ஸில் கல்யாணம் ஆகிடும். 2 இயர்ஸ்ல சூப்பர். அது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு தெரியாது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு. அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. யாருன்னு சொல்ல முடியாது. பட் அவங்ககிட்ட நான் கேட்டேன் எப்போ பண்ணிக்க போறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க. ஓகே. இன்னும் கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. இந்த இன்டர்வியூல நம்ம கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா இன்னும் 2 வருடங்களில் நயன்தாரா அவர்களுக்கு வந்து திருமணம் ஆக போகிறது. நான் எதுவுமே சொல்ல, அவர்தான் சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாருங்க. எனக்கு தெரியும், நான் எதுவும் சொல்ல. சரி, ஓகே. உங்ககிட்ட இந்த கேள்வி, இது கதிர்வேலன் காதல் மாதிரி இது நயன்தாராவின் காதல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தா யாரை ஹீரோவா போடுவீங்க, யாரை டைரக்டரா போடுவீங்க? கண்டிப்பா ஒரு 4-5 ஹீரோ நடிக்கலாம். கண்டிப்பா ஒரு மல்டி ஸ்டாரர் தான். நான் எதுவும் சொல்லுங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க தான் பதில் சொல்லணும். நான் இதுக்கு என்னங்க பதில் சொல்ல? அவர் தான் பதில் சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்றாங்க. அர்த்தம் நீங்க அதை எப்படி ஒத்துக்கலாம்? நீங்க சொல்ல வேணாமா, பதில் சொல்ல வேணாமா? நான் என்ன பதில் சொல்லணும்? யாரை ஹீரோவா போடுவீங்க, யாரை டைரக்டரா போடுவீங்க? டைரக்ஷன் அவங்கதான். டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன். நீங்க ஹீரோ தெரியல, நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. சரி, அவங்க 3 ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் கொடுத்தா நாம ஆப்ஷன் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. எல்லா ஹீரோஸுமே ஆப்ஷன் தான். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன். ஓகே, சூப்பர். ஆர்யா, சிம்பு, வேற யாராவது சொன்னா மாட்டி விட்டுருவேன். அப்புறம் வேற யார் இருக்கா? சரி, இவங்க 2 பேரை வச்சுக்கலாங்க. சரி, ஓகே. ஆர்யா, சிம்பு, இவங்க 2 பேர் ஆப்ஷன். இது நயன்தாராவின் காதல். இது நயன்தாராவின் காதல். இந்த ஆப்ஷன் எனக்கு கொடுக்குறீங்களா? நான் கொடுக்கலங்க சார், உதய் சார் கொடுத்தது. சரி. ஸோ இவங்க 2 பேர்ல யாரை ஹீரோவா போடுவீங்க? என்னங்க இது? அப்படி ஒரு படமே பண்ணலங்க, எதுக்குங்க? ஆடியே புடுங்க வேணாம். சரி, ஓகே. பாத்தீங்களா, அவங்க 2 ஹீரோ வச்சு நடிக்கணும்னு ஆசை. அவங்க மல்டி ஸ்டாரர் இல்ல. ஓ, அதான் ரீசனா? 2 ஹீரோஸா? இதுக்கு எதுக்குமே நான் வந்து பதில் சொல்ல. கேள்வியும் நீங்க தான், பதிலும் நீங்க தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ வந்து பர்சனலா உதய் சார் வந்து எப்படி? ஆன் ஸ்க்ரீன் ஓகே, பட் பர்சனலா எப்படி? பர்சனலாக ஹீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் ஹீஸ் வெரி கேரிங் அபவுட் பீப்புள். ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து எனக்கு அவர் ப்ரொடக்ஷன் நான் சொன்னேன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஐ ஒர்க் வித். ஏன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே வந்து எல்லாருமே லைக் ஹீரோயின், ஹீரோ அந்த மாதிரின்னு இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு குவாலிட்டி தான். ஓகே. ஃப்ரம் த பேக்ரவுண்ட் ஹீ கம்ஸ் ஃப்ரம், எப்படி வேணால் அவர் இருக்கலாம். பட் இவ்வளோ ஹம்பிளாக நான் வந்து ஒருத்தர் அப்படி பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான். அந்த பவர் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஷூட்டிங் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். அவர் இஷ்டத்துக்கு வரலாம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் ஹீரோவாக நடிக்கிற படம், எப்படி வேணால் அவர் இருக்கலாம். ஆக்சுவலி யாருமே அவரை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. பட் அவர் வந்து ஒரு நியூ கமராக ஒரு ஹீரோ எப்படி இருப்பாரோ அப்படி தான் அவர் இருப்பார். லைக் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பண்ணுவார். கேமராமேன் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் இருப்பார். எந்த விஷயத்துலையுமே தலையிட மாட்டார். என்னென்ன முக்கியமான விஷயம் அதுலலாம் டெஃபினெட்லி ஹில் சே. How mean? I'm saying good things about you. சார் உண்மையாவே கை தட்டி ஆகணும். இது அவங்க சும்மா சொல்ல, நாங்களும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உதய் சார் வந்து அவ்வளோ ஸ்வீட் அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹம்பிளான ஒரு ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு சில ஆட்டிடியூட் சீன் போடுற ஹீரோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, அந்த மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற ஹீரோஸ் கூட தான் அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஏன்னா யூஸ்வலி நான் ஒர்க் பண்ணுற ஹீரோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இருக்கிறது தான். பட் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டுக்க மாட்டோம். அவ்வளோதான், கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஹாப்பி டேஸ் படத்தோட டைரக்டரோட டைரக்ஷனில் ஒரு சோலோ ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படத்தை பற்றி ரியாதர்ஷனா அது வந்து வித்யா பாலன் நடிச்ச ஒரு படம் இருக்குது, கஹானி அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ த்ரில்லர். அந்த படத்தோட ரீமேக். பட் அது
கட் காப்பி பேஸ்ட் கஹானியாக இருக்காது. வந்து அதில் ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய மாற்றிருக்காரு அவர். இட் பி அ குட் ஃபில்ம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து மல்டி ஸ்டாரஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு 2-3 ஹீரோஸ்லாம் நீங்கள் வந்து மல்டி ஸ்டாரஸ் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணீங்க பண்ணிட்டு இருக்கிறதே மல்டி ஸ்டார் தானே. சந்தானம் பெரிய ஹீரோவாக தானே இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ 2 படமும் மல்டி ஸ்டார் தான். நான் ஆக்சுவலாக நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஓகே இல்லை ஹீரோ வந்து அவர் தாங்க, நான் கூட வரவர் கேட்க என் ஃப்ரெண்டு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் 2 பேருக்கும் ஈக்குவல் கேரக்டர். இந்த ஓகேவோட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மல்டி ஸ்டார்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, யார் கூட பண்ணணும்? ஆர்யாவோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆர்யா வந்து ரொமான்டிக் ஹீரோ. ஓகே, நான் வந்து காமெடியன் ஹீரோ. ஓகே, அதனால ஆர்யா ரொமான்ஸில் நல்லா பண்ணுவாப்புல, எனக்கு காமெடி கொஞ்சம் பெட்டராக வரும். நீங்கள் சொல்லுங்கள், மல்டி ஸ்டாரஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மல்டி ஸ்டாரர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? ட்ரிஷா. ஓகே, அப்புறம் ஒன்லி ட்ரிஷா. அவங்கள தவிர வேறு யாராவது? அப்படின்னு அவங்கள தவிர அவங்க தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அவ்வளோதான், வேற யாரும் இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் கேட்குறோம். சரிங்க சார். இந்த நீங்கள் நல்லா மெமிக்ரி பண்ணுவீங்களே? ஏதோ ஓரளவு பண்ணுவேன் சார். இப்போ ஒரு கிரிட்டிக்காக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன் சார். ஒரு கிரிட்டிக்காக நீங்கள் வந்து கௌதம் சார் பேசுங்க படத்தை பற்றி. Very good morning to very good evening to everybody. இது கதிர்வேலன் காதல் இஸ் a beautiful film. உதய் நயன்தாரா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உதயோட அந்த ஆக்டிங்கில் அந்த மெச்சூரிட்டி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இட்ஸ் வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நயன்தாரா சொல்லவே வேணாம், ஷீ இஸ் த டார்லிங் ஆஃப் தமிழ் சினிமா. பியூட்டிஃபுல், ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ், யூ ஆர் ராக்கிங். சூப்பருங்க, தேங்க்யூ சார். கண்டிப்பாக கௌதம் மேனன் பார்த்து சொல்ல மாட்டார், உங்கள் மூலியமாக என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நடிக்கும்போது எப்படி சார், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா? கொஞ்சம் தயக்கம் இருக்கும், கையெல்லாம் லைட்டாக உதறும். ஓகே, அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏன் கை இப்படி ஆடுது, இல்லை 6 மணிக்கு மேலே எனக்கு இல்லை. இனிஷியலாக அந்த முதல் படத்தில் இன்னும் மோசமாக இருந்தது. ஓகே, இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டர், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே பழக்கங்கிறதுனால இனிஷியலாக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அவங்களுக்கு பெரிய ரொமான்ஸு கிடையாது படத்தில். இந்த பாட்டில் ஜஸ்ட் சாங்ஸில் தான் வந்து எனக்கு அவங்களுக்கு காம்பினேஷன் சீனே வந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க, அதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஆனால் போக ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு அவங்க ஒர்க் பண்ணுறது. யார்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க? ஹன்சிகா, நயன்தாரா 2 பேரில்? கண்டிப்பாக நயன் கிட்ட தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஓகே, எதனால் அந்த கம்ஃபர்ட்? முன்னாடியே எனக்கு இவங்களுக்கு தெரியும், அண்ட் இவங்களுக்கு தமிழ் தெரியும். அவங்க ஹன்சிகா வந்து இப்போ தமிழ் கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். பட் அப்போது அவங்க வந்து ஹிந்தியில் தான் எழுதி வச்சுட்டு ஃபுல்லாக வெறும் லிப்ஸிங் தான் அவங்க. ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டைலாக் சொல்லுவார், இவங்க சும்மா வாயை அடிச்சுட்டே இருப்பாங்க. வாயே தப்பு ராங் அப்படின்னு போட்டு. ஆமாம், அவங்க அப்படி தான் பேசுவாங்க இப்போ அவங்க தெரில எனக்கு. இவங்க வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க, அதனால் நாங்கள் செட்லேயே வந்து பேசிப்போம், இது இப்படி சொல்லுங்கள், நான் இப்படி சொல்கிறேன். நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது எனக்கும் அவங்களுக்கும், சந்தானம் சாருக்கும். ஸோ அப்போ பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து வேணா மச்சான் வேணாம் அப்படின்னு ஒரு சாங் வந்து சந்தானமுக்கும் உங்களுக்கும் அந்த படத்தில் இருந்து, இதுலேயும் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங், ஒரு என்ட்ரி சாங் மாதிரி இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ராசிக்காக வைக்கிறீங்களா? ராசிக்காக வைக்கல, அந்த வேணா மச்சான் வேணா பயங்கரமாக ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சு தான் அந்த பிளான் பண்ணோம். ஏன்னா இது படத்தோட ஃபஸ்ட்டு சாங்காகவே இது வந்துடும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா அப்போ வந்து சந்தானம் சார் டான்ஸே ஆட மாட்டார். எனக்கு சுத்தம், நான் மோசம், என்னை விட அவர் மோசம். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டஃப்பாக வச்சுட்டாருன்னா மாஸ்டர்கிட்ட கேட்பாரு, நான் சொல்லுவேன் நீங்கள் முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஆடினாலும் எனக்கு ஓகே அப்படின்னு. அவர் வந்து முடியாது இன்னும் சிம்பிள் பண்ணுங்கள், இன்னும் சிம்பிளாக பண்ணுங்க. பட் இந்த பாட்டு பண்ணும்போது அவர் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போயிட்டுருக்காரு, ஏன்னா அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து இல்லை நம்ம நல்லா ஆடிடலாம், சூப்பராக ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் நிறைய ரிஹர்சல்லாம் பண்ணி தான் பண்ணோம் இந்த பாட்டு. ஓகே, தினேஷ் மாஸ்டர் பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். இந்த படத்தில் வந்து தினேஷ் மாஸ்டர் சார் வந்து இந்த டான்ஸ் கொரியோகிராஃபிலாம் பண்ணும்போது சொன்னாராமே, இந்த கஷ்டமான ஸ்டெப்லாம் வரும்போது நான் நடுவில் வந்து ஆடிடுறேன் அப்படின்னு சொன்னப்போ, ஹலோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லை அப்படி சொல்லு, நான் ஓகேல வந்து ஒரு சாங் அவர் ஆடிருப்பார், அந்த பட்டர்ஃப்ளை சாங். அந்த இனிஷியலாக ஸ்டார்டிங் மட்டும் அவர் வருவார். இந்த படத்தில் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வந்து என்னோட ஆடுங்க ஆடிடலான்னு. அதான் பல்லாக் ததில் ஆடினார். ஒரு மேலே சாங், அது வந்து நாங்கள் வந்து ஹாரிஸ்ட்டை போயிட்டு டேரக்டர் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க சார், டியூன் சீக்கிரம் வாங்க சார், சாங் கிளம்பணும், ஊருக்கு போகணும், நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஊருக்கு போகிறது என்ன எல்லாமே இருக்குல்ல. அப்போ ஒரு சீடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் ரெண்டு பேர் போட்டு கேட்குறோம். அந்த பிஜிஎம் வந்து அவ்வளோ ஹெவியாக போட்டு வச்சுருக்காரு, ஏதோ பிரபுதேவா டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. நான் பார்த்துட்டு நான் உண்மையாகவே வந்து டேரக்டர்கிட்ட சொன்னது,
தெரியாம சொன்னது இல்லை, உண்மையாகவே வந்து டேரக்டர் சொன்னேன் சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்காரு, நம்ம சீக்கிரமாக பாட்டு கேட்டுருக்கா இப்படி பழி வாங்கியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன், நான் எப்படி சார் ஆடுவேன் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள் சார் நான் ஹீரோன்னு. ஒரு மாஸ்டர்கிட்ட உட்காந்து பேசினோம். மாஸ்டர் டேரக்டர் என்ன சொன்னார், மாஸ்டர் ஆட விட்டுலாமா? நான் சொன்னேன் சார் டூயட் சாங்கு மாஸ்டர் நடுவில் வந்து எப்படி சார் ஆடுவார்? சரி மாஸ்டர் சார் நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணுங்கள் மாஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு என்ன வருமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ரிஹர்சல் எடுத்து தான் பண்ணேன் அது. ஓகே. பட் அது ஃபுல் கிரெடிட்டும் மாஸ்டருக்கும் டான்ஸர்ஸ்க்கும். ஏன்னா அவங்களாம் என் சிங்க்குக்கு வந்துட்டாங்க, எனக்கு என்ன வரும் எல்லாரும் எல்லாரும் என் முன்னாடி ஆட மாட்டாங்க, பின்னாடி நின்று ஆடி எனக்கு மேட்ச் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கோலிவுட்ல வந்து பாலிவுட் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ பாலிவுட் போகிறீங்க? நீங்கள் எப்போ பாலிவுட்? இதுக்கு படம் பார்க்கறதுக்கா? படம் பார்க்குறது இங்கேயே பார்க்கலாம் சார், நம்ம சத்யம் தேட்டர்லேயே வரும். நடிக்கிறதுக்கு எப்போ பாலிவுட் போகிறீங்க? அவங்க தான் சீனியர். அந்த ஆசை கிடையாது. ஆசை கிடையாது. ஒரு சீனியருக்கே இந்த ஆசை இல்லை, இந்த ஜூனியர்ல ஆசை இல்லை. சரி, இன்கேஸ் பாலிவுட் போனீங்க அப்படின்னா யார் ஹீரோயினாக இருக்கணும்னு? இலியானா. இலியானா அவங்களே இப்போ தான் போயிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சி நீங்களும் பின்னாடியே போயிடலாம் அப்படின்றீங்க. சரி, ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக பேசணும், என்னையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அடுத்த படம் நண்பேண்டாவும் இன்னொரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதோட சக்ஸஸ்லேயும் வந்து நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் டைரக்டர் சங்கர் சார் அவர்கிட்ட தான் நான் வந்து எந்திரன் படம் ஒர்க் பண்ணேன். எந்திரன் படம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் வெளில வந்தது. நான் வெளில வரும்போது எந்திரனில் என் கூட யார் இருந்தாங்களோ அவங்க தான் அப்படியே என் டீமாக இப்போ என் கூட எல்லாருமே இருக்காங்க இங்கே. அந்த டீமுக்கு நான் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் வந்திருக்கிற மேடையில் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்குமே மெயினாக தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல, மேடையில் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக மாற்றி எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கீங்க. அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது. அப்புறம் உஷா உதூர் மேடம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அந்த சாங்கில் நாங்கள் எதிர்பார்த்த அந்த எனர்ஜியை இங்கே அவங்கள பார்த்த உடனே அந்த எனர்ஜி எங்கள் எல்லாருக்குமே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட வைபவ், அதுக்கப்புறமா வந்து ரம்யா நம்பீசன், அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க்கு படத்தில் ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து தமன் சாரை பற்றி சொல்லணும். தமன் வந்து நாங்கள் வந்து முதல்ல போய் அவரை மீட் பண்ணும்போது எங்கள் கூட எப்படி இருந்தாரோ இன்னி வரைக்கும் என்னென்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டரை தாண்டி என்னோட ஒரு நல்ல நண்பராக என் கூட ஜெல்லாக இருக்கார். எங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் என்ன சொன்னாலுமே ஒரு மூஞ்சி சுளிக்காமல் எங்கள் கூட உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு வந்து பண்ணினார். இவ்வளோ பேர் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் சாயந்தரம் பார்ட்டி இருக்குது. இந்த சார் சிவா சாருக்கு தனியாக இருக்குது பார்ட்டி. அண்ட் தேங்க்யூ தமனோட ஃபங்க்ஷன் இது. அண்ட் டைரக்டர் ஸ்ரீ அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு என்னை சூஸ் பண்ணார். அண்ட் ஜெயக்குமார் சார் அண்ட் பிரபாகர் சார், இது எல்லாத்தோட கேமராமேன் எட்வின் சார் ரொம்ப அழகாக காட்டினார்னு நினைக்கிறேன். 2-3 பேர் சொன்னாங்க. நானும் இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீகுமாரும் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் சங்கர் சார்கிட்ட. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்மேட் மாதிரின்னு வச்சுக்கலாம். எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறது முதற்கொண்டு ஒன்றாவே இருப்போம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பொறுத்த வரையும் இந்த கதை எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த இடத்துல முதல் நன்றி ஜெயக்குமார் சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு இடம் தான் எங்களை மாதிரியான இயக்குனர்களையும் டெக்னீஷியன்ஸையும் உருவாக்குறாங்க. அதுக்கு அவங்க படுற கஷ்டம், படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். ஸோ ஒரு புது இயக்குனர், புது கேமராமேன்
ஒரு எடிட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு நியூ எடிட்டர், ஒரு நியூ ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு அழகான டீமை நம்பி கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த 4 பேருமே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. உங்கள் பேர் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய பேரை நீங்கள் உருவாக்கணும். நன்றி. அது டமால் டுமீல் அந்த டீமுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெயக்குமார் சார் வந்து எனக்கு வைபவ் மூலமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இப்போ கிடச்சிருக்காங்க. அவருடைய முதல் ப்ராஜெக்ட் இது. ஸோ அந்த டென்ஷன் எல்லாமே தெரியும். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஃபஸ்ட் டைம் டைரக்டர், இப்போ தான் அட்லீஸ்ட் சொன்னாங்க அவங்கெல்லாம் வந்து ஒன்றா சங்கர் சார் கிட்ட வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஸ்ரீ சாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ஹோல் டீமுக்கு, கேமராமேன் எல்லாருக்குமே. தமன் வந்து நான் தமன்லாம் வந்து அவனை சாய் தான் கூப்பிடுவோம். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அவன் வந்து அவர் வந்து ட்ரம்மராக இருக்கும் போதுலேருந்து வந்து எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா, நான் சரண்லாம் ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருந்தபோது அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து he was the main drummer. நிறைய ஊருக்கெலாம் போயிருக்கோம். நிறையா கச்சேரி பண்ணதை விட நிறைய கிரிக்கெட் ஆடிருக்கோம். இன்னும் கிரிக்கெட் தான் ஆடிருக்கேன். ஸோ தமன் வந்து இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில் வந்து மாஸ் கமர்ஷியல் மியூசிக் அப்படின்னா வந்து அது தமன் தான். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து இன்னோஸ் த பல்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். அது தெலுங்குலேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. அது மாஸ் எப்படி பண்ணுறது, அது மாஸ் மியூசிக் பண்ணுறதுங்கிறது இஸ் வெரி குட் அட் இட். இந்த படத்துலேயே வந்து நல்ல வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டி சாங் வந்து பண்ணும்போது வழக்கமாக வந்து எல்லாம் குடிக்கலாம், போதை, ஸோ எல்லாம் கொண்டாடலான்ற மாதிரியான ஒரு கிளிஷே இதெல்லாம் வேணாம், ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ட்டு இந்த பாட்டை வந்து ஒரு தீம் ஒர்க்கு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சகா பாடல் வந்து முழுக்க நேரம் பற்றின தத்துவங்கள் நிறைய பேர் சொன்னது. இதில் என்னோட வரிகள் ரொம்ப கம்மி. விவேகானந்தரோட வரிகள், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கைன்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இது மாதிரி நிறைய இதை எடுத்துக்கிட்டு வந்து சுற்றுவது பூமி அல்ல, வீசுவது காற்றும் அல்ல, ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை தான் சகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் முழுக்கவே வந்து நேரம் பற்றின கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கும். முடிவிலி கோடு ஒன்றில் நீயும் நானும் புள்ளியடான்னு சொல்லிட்டு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு கொட்டேஷன் வந்து நின்ற கடிகாரமும் நேரம் சொல்லுமே, ஒரு நாளில் 2 முறை உண்மை சொல்லுமே அப்படின்ற ஒரு கொட்டேஷன். அதுவும் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. தமனோட துள்ளலான இசையில், அதுவும் ஆண்ட்ரியா நவீன் 2 பேரும் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. விஷுவல்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் இந்த படத்தில் தான் என்னோட கேரக்டருக்காக நான் பாடியிருக்கேன். ஏற்கனவே பாண்டிய நாட்டில் லக்ஷ்மி மேனனுக்காக பாடியிருக்கு. ஆனால் இந்த படத்தில் நான் எனக்காக மீராக்காக பாடியிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். எஸ்பெஷலி த ஹோல் மூவி இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். டமால் டுமீல் படத்துக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிங்கிள் மேன் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போனார். தட்ஸ் ஒன்லி டைரக்டர் ஸ்ரீ. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஹேண்டில் பண்ணார். ஸ்கிரிப்ட் என்ன சொன்னாரோ த சேம் திங் இந்த 100% இட் வாஸ் ஷோன் இன் த ஸ்க்ரீன். அவ்வளோ க்ளீனாக. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டீம். ஃபஸ்ட் டைமே கேமராமேனோட டீமோட எடிட்டரோட எல்லாருமே வந்து அப்ரோச் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே நினச்சோம் இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டு, ரொம்ப பெரிய இது வெற்றி பெறும்னு சொல்லிட்டு. சாங்ஸோட சிச்சுவேஷன்ஸ் ஆல்சோ ரொம்ப ப்ராப்பர். இட்ஸ் வாட் சிங்ஸ் வித் ஃபிலிம் ப்ராப்பர்லி. And I thank Jaykumar sir. It's not so easy to produce a film nowadays, and newcomers are good at introduce பண்றது. So I thank him a lot for giving this opportunity to ஸ்ரீ வந்து சங்கர் சாரோட ப்ராடக்ட் தான். ஸோ எங்களுக்கும் பாய்ஸ், ஸோ சங்கர் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நானும் ஸ்ரீயும் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டமால் டுமீல் இஸ் ஷுவர் டு பிளாஸ்ட் வெரி பிக். அண்ட் ஐ தேங்க் உஷா உத்தப் மேடம். அவங்களோட கீச்சுராலுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஐ திங்க் 1994 நினைக்கிறேன். அப்போ அந்த ஆடியோ கேட்டப்போ வந்து அவங்க என்ன எப்போ மியூசிக் ஆனால் கண்டிப்பாக அவங்கள பாட வைக்கணும்னு அப்போ இருந்து எனக்கு இட்ஸ் ட்ரீம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க என்னோட மியூசிக்கில் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷி ஆடட் லாட் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ட்ராக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 44 years ago in the Mount Roadல தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் என்னோட கெரியர். ஸோ மெட்ராஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அண்ட் டுநைட் திஸ் மார்னிங் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நான் ஸ்பெஷலாக வந்திருக்கேன் இங்கே ஃபார் திஸ் ஆடியோ ரிலீஸ். அண்ட் ஐ ஃபீல் தட் எல்லாரும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க.
illa damal dumil in let's have the audio, okay? I wish I could sing it for you ana yarume kekliye. But even if you don't ask me, I'm ready to sing for all of you. Let's have Damal Dumil and get the hero and the heroine and all the actors. Come on. Let's have your hands. Whoa! நண்பண்டா நான் தண்ணியாளு all is well மலடா அண்ணா மலடா குட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் உங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு வெயிட்டடா நீ அடிச்சா பீஸு நான் அடிச்சா மாசு உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உயிர் இருக்காது பட்டாய்க்க மச்சி வழக்க வச்சி நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி my name is Billa சுடுவேண்டா நல்லா கட்டி தராப்போ முட்டாத போப்போ பட்டாய்க்க மச்சி வழக்க வச்சி நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி my name is Billa சுடுவேண்டா நல்லா கட்டி தராப்போ முட்டாத போப்போ எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது சொல்லாம வரது சொன்னாமே சொல்லிட்டு வரது வீராச்சாமே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் கெட்டதையும் தருவேன் கேட்காததும் தருவேன் முதல்ல யாரே வந்து வராங்கன்னு முக்கியம் இல்ல கடைசியில யாரே வந்து வராங்க தான் முக்கியம் பட்டாய மச்சி வழக்க வச்சி நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி my name is Billa சுடுவேண்டா நல்லா சிட்டி தரோப்போ பட்டாய மச்சி வழக்க வச்சி நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி my name is Billa சுடுவேண்டா நல்லா சிட்டி தரோப்போ முட்டாத போப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினது நானும் எவ்வளோ நாளா நல்லா பண்ணவே நடிக்கிறது நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா நான் தனி மாறா இல்ல தப்பு இது சேர்த்த கூட்டம் இல்ல அன்பால சேர்ந்த கூட்டம் சொல்லி my name is Billa சுடுவேண்டா நல்லா சுட்டி தரோப்போ
5ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் 5வது படிக்கட்டு. இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். இங்கே நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன். நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்கணும். புரிஞ்சுதா? தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ்னு வச்சுக்க வேண்டியதானே? மொக்க பேசுமாப்ல. சுதந்திர குடி. ஏன் திமுக குடி அதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? அரசியல் வேணா. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தானே தெரியும். எப்படி அந்த புள்ள மேல லவ் வந்துச்சு உனக்கு? ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா ரொம்ப தப்பு. கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் பைப் ஏறி வருவோம் பார்க்க. லூசு. நீ என் செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுறா. நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடுது. பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. கண்ணு இருக்கிற ஆம்பளை எங்கனாலும் இருக்கான். மனசு இருக்கிற ஆம்பளை எல்லா இடத்துலயுமா இருக்கான். ஒவ்வொருத்தையும் சாமி பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு பேஷனா வச்சுட்டு அலையறீங்களாடா. நீ எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பாத்துக்கவா. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுர விட்டுருவானா? நான் பாத்துக்கிறேன் கொடி. கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன்டா. கொடி வெயிட் பண்ணுது சார். ஓடும் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஷோக்கிட்ட இந்த டிவி வந்துச்சா? இல்ல பாஸ். பாஸ், நம்மளை பத்தி நியூஸ் வந்திருக்கு. பாஸ், இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? நம்ம டென்மார்க்கே தாண்டி போயிட்டோம். இன்னும் ரேணிகுண்டாவே தாண்டல. பாஸ், நீங்க கேட்ட டிவி கட்டிச்சு பாஸ். சத்தம் போடாதரா.
சைலண்டாக ஷூட்டிங் போயிடலாம்.